நான் என்ன சொல்லி அல்ல, நீங்க வந்து சிக்கனா சீமான்னு மொத்த கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க, யார்கிட்ட காவல்துறை இருக்கு, யார்கிட்ட அதிகாரம் கேட்கணும். ஒரு நாடு இந்த மாதிரி செயல்கள் இப்ப அதிகரிப்படுதுன்னா இந்த சமூகம் குற்ற சமூகமா மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறது பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும். தம்பி, மருத்துவ படிப்புக்கு மரியாதை இருக்கு அப்படின்னா அங்க நோயாளிகள் அதிகம், காவல்துறை, வழக்கறிஞர்கள், நீதிமன்றத்தில் கூட்டம் அதிகமா இருக்கு, சிறையில கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த சமூகம் குற்ற சமூகமா வளருதுன்னு அர்த்தம். எந்த நாட்டில் வேளாண் குடிமக்கள், உழவர் குடிகள், நெசவு குடிகள், ஆசிரிய பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த சமூகம் தான் வாழும் வளரும் அறிவார்ந்த சமூகமா. உழவன் உயிர் கொடுக்கிறான், உயிர் உணவை கொடுக்கிறான். நெசவாளன் மானத்தை மறைக்கிற உடையை கொடுக்கிறான், உணவை கொடுக்கிறான், ஒருத்தன் உடையை கொடுக்கிறான். இது ரெண்டும் தான் மக்களுக்கு உயிரானது. இது ரெண்டையும் செய்யறவன் தொழிலாளி அல்ல, தெய்வம். அதுக்கப்புறம் அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், அவன் தெய்வம். இந்த மூன்று தெய்வங்களும் போற்றப்படுகிற நாடுதான் உலகத்தின் தலை சிறந்த நாடா மாறும். மருத்துவர்கள் வர வேண்டாம் என்பதில்லை, மருத்துவர்கள் தேவைப்படாத நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் சிறந்த நிர்வாகம், ஆட்சி முறை. அப்ப என்ன செய்யணும்? எங்க அப்பா நம்மால் சொன்ன மாதிரி நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுன்னு சொல்லணும். நீங்க நாடையே ஒரு போதை கூடாரமா மாத்திட்டு தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க்க திறந்து வச்சு கோயில்கள், வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் எல்லா இடத்துலையும் கஞ்சா சாக்லேட் விற்குதா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு இல்ல. அப்புறம் எல்லா இடத்துலயும் நிறைந்த போதையில வச்சுக்கிட்டு 10 வயசு பிள்ளையை கெடுத்து விட்டான், 50 வயசு கிழவையை கெடுத்து விட்டான், இங்க கொன்னு விட்டான், இங்க குத்தி விட்டான்னா அப்புறம் நடக்காம என்ன பண்ணும்? ஆட்சி அப்படி இருக்குது. ஒரு ஆட்சி சரியில்லை என்றால் அந்த ஆட்சியாளனின் குற்றம் இல்லை, அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர்த்திய மக்களின் குற்றம் தான்ங்கிறான். இப்ப யார் குற்றவாளி? நீங்களும் நானும் தான் குற்றவாளி. நடவடிக்கை எடுக்கலையேன்னு கேட்கறீங்கல்ல, அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க? நந்த அரசு நடவடிக்கை எடுக்கல, அவருக்கே தான் ஓட்ட போடுவீங்க. இப்ப கிட்னி திருடுறாருன்றப்பல, கிட்னியை மட்டுமா திருடுறான்? அது மட்டுமா திருடப்படுது? மனிதனின் கிட்னிக்கு இவ்வளவு பதறிய பூமி தாயின் இதய கொலை, ஈரல், சிறுநீரகத்தை அறுத்துட்டு போறான். அதை என்ன பண்றது? அதை என்ன பண்றது?